சொல்லிகா தோழர்களே தோழிகளே எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு. நம்ம ஊரில் பிள்ளைய வயசுக்கு வந்தோடனே சடங்கு செய்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே பையங்க ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ சன்னியாசம் இருக்கிறதுக்கு இங்கே பெரிய விழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதே சேம் சடங்கு மாதிரியே தான் இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்பீக்கரை பற்றின கதை அப்புறம் இருக்கு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிட்டாங்க. ஆரவாரத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த பேண்ட் மியூசிக்காரங்க இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. எல்லோரும் ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கூட என்ன அழுத்து போகிறாங்கன்னு பார்த்தீங்களா, எல்லாமே காசு தான். அதில் பொட்டினமா 5 பாட்டு 10 பாட்டுன்னு பூரா மடித்து வச்சுருப்பாங்க. ஊர்வலம் கிளம்பிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் எப்படி மேலத்தோட ஊர்வலம் போவோமோ அதே மாதிரி தான் இவங்களும் ஊர்வலம் போகிறாங்க. எந்த வித்தியாசம் இல்லை. அதிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பொம்பளை ஆம்பளைன்னு எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லார் மனசுலேயும் பயங்கர சந்தோஷத்தோட ஆட்டத்தை போடுறாங்க பாருங்கள். ஏற்கனவே அந்த நான் ஸ்பீக்கரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே ஒரு வண்டியில் தான், ஒரு ட்ரைசைக்கிள் வண்டியில் மாதிரி இந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு ட்ரம்ஸு எல்லாம் மேலே வச்சுட்டு ஆள் மேலே உட்காந்து வாசிச்சுட்டே போகிறேன் பாருங்கள். இதில் கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பயங்கரமாக போகிறாங்க ஊர்வலமாக. இந்த மாதிரி டெக்னாலஜியாக நம்ம ஊரில் இருந்தால் செம்மையாக இருக்கும் போல். அந்த வெள்ளை துணி போட்ட 2 பசங்க தான் சன்னியாசம் எடுக்கிறாங்க இன்றைக்கி. என்னத்தை தூக்கி போடுறாங்கன்னு பார்த்தீங்களா, எல்லாமே காசு தான். 5 பாட்டு 10 பாட்டுன்னு காசு இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் தூக்கி போட ஆளுக பொறுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்பாட்லேருந்து இந்த கோயிலுக்குள்ளே 3 சுற்றிட்டு உள்ளே வருவாங்க. இது 3ஆவது சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க. கையில் வச்சுருக்க சீரெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். எந்த வித்தியாசம் கிடையாது. இங்கே சன்னியாசம் எடுக்கிறதுக்கு மொட்டை எடுத்து அதாவது புருவத்தை கூட வலிச்சிருவாங்க டோட்டலாக. இது ஏன் இப்போ அங்கே சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சடங்கில் அவங்க புத்த பிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குறது, அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வாங்கிட்டு அவங்க சன்னியாச வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க. இது முடிஞ்ச கையோட சாப்பாட்டையும் எவனுமே சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சாப்பிடாமல் இவங்களும் போக மாட்டாங்க, அதான் உண்மை. சூப்பில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் வேறு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி. கதறி அழுத வாத்தை கொதறி தின்னுட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேமியா இன்னும் 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரில. ஓரளவுக்கு தான் என்னால் சாப்பிட முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் ஐட்டம் என்னால் சாப்பிட முடியல. சாப்பிட்ட கையோட அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு குரூப் பயங்கரமாக அலமோதலமாக ஆட்டம் போட்டுக்கிருந்தாங்க பாட்டுக்கு. ஏண்டா நீங்கள் மட்டும் தான் ஆடுவீங்களாடா, நான் ஆட மாட்டேனான்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டு ஜூனியர் அவரும் பயங்கரமாக ஒரு ஆட்டம் போட்டாப்புல. சரி மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. கப்புன் காப் போகிற போக்கில் லைக்கையும் ஷேரையும் கமெண்ட்டையும் பண்ணிட்டு போயிருங்க.